வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக பை பண்ணியிருக்கக்கூடிய சில நிறுவனங்கள், அதாவது அவங்களோட ஹோல்டிங்ஸில் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸுடைய ஹோல்டிங்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த செப்டம்பர் கால முடிவில். ஸோ அப்போது அந்த செப்டம்பர் மந்தோட முடிவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஸ்டாக்கை திருப்பி எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைக்கிறாங்கன்னா, ஒன்று அவங்க ஆவரேஜ் பண்ணியிருக்காங்கணும், ஓகேவா. ரெண்டாவது, அந்த கம்பெனியை பற்றின ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க எந்த கம்பெனிலலாம் வாங்கியிருக்காங்கன்ற அந்த பர்சன்டேஜை செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸுடைய இண்டிவிஜுவல் ஃபண்டமெண்டல் நமக்கு ஒத்து வருதா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ விப்ரோ ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ விப்ரோன்ற ஸ்டாக் தான் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா போன தடவை 15.93% தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்கில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த செப்டம்பரில் முடிவில் பார்த்திங்கன்னா 18.68 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3% அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 2.6% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஸ்டாக்கை பற்றி கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். ஆனால் முழுக்க 100% நம்மளால் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு டேட்டா வரைக்கும் விப்ரோவோட டேட்டா நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் எவ்வளோ தூரம் செக் பண்ண முடியுமோ அந்த எல்லையை நம்ம தொட்டுறணும். நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே. ஸோ நம்மளுடைய பவுண்ட்ரி என்னவோ அந்த பவுண்ட்ரியை நம்ம கரெக்டாக போய் ரீச் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியாது. அது நம்ம கையில் இல்லை, அதை விட்டுருங்க. ஏன்னா அது விவாதத்துக்கு உட்பட்டது. நம்ம இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டா மட்டும் போதுமா, இன்னும் சில விஷயம் இருக்குது அப்படின்னா அது உண்மையிலே இருக்குது. பட் நம்ம பவுண்ட்ரி என்னவோ அந்த பவுண்ட்ரி நம்ம ரீச் பண்ணால் போதும். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா விப்ரோவில் அவங்க 15.93 18.68 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உடனே போயிட்டு விப்ரோவுடைய பேசிக் டேட்டா நான் எடுக்கிறேன். விப்ரோவுடைய ஃபண்டமெண்டல் டேட்டா நான் எடுக்கிறேன். இதில் விப்ரோவை பொறுத்தளவில் 2.5 lakhs 54 lakhs மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. பிஇ ரேஷியோ 18.9. பிஇ ரேஷியோவில் பெட்டர் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸுக்கு கீழே இருந்தால் பிஇ ரேஷியோ அக்செப்டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ROCE இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்தளவில் 15% மேலே இருந்தால் அக்செப்டபுள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 19, 16 இருக்குது. அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு 2.47. விப்ரோ டிவிடெண்ட்டில் எப்பயுமே குறை வச்சது கிடையாது, நல்ல டிவிடெண்ட் தான் கொடுக்குறாங்க. பயோட்ராஸ்கி ஸ்கோரை பொறுத்தளவில் 5. பயோட்ராஸ்கி ஸ்கோர்னால் என்னென்னு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இப்போ அதை டெலிட் பண்ணிட்டேன்னா இருக்கான்னு எனக்கே தெரில, அதை நான் செக் பண்ணிடுறேன். ஆமாங்க, பயோட்ராஸ்கி ஸ்கோர் அந்த வீடியோ டெலிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேன்ஸ்லிம் வீடியோ இருக்குது, அது நீங்கள் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட அதுவும் ஒன் ஆஃப் த பயோட்ராஸ்கி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கேன்ஸ்லிம்னு இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்னு போட்டிருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணும்போது தமிழ் ஷேர் ஸ்பேஸ் விட்டு கேன்ஸ்லிம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்துடும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கேன்ஸ்லிம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு கேன்ஸ்லிம்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி பயோட்ராஸ்கி அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதில் ரேட்டிங் கொடுப்பாங்க. அதுக்கு நான் திருப்பியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன், ஓகேவா. ஸோ இப்போது இந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த விப்ரோ ஸ்டாக்கில் திருப்பி நம்ம வந்துடுவோம். பயோட்ராஸ்கி ஸ்கோர் 5, ப்ராஃபிட் க்ரோத் 15% இருக்குது. இதில் இந்த இன்வெஸ்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ 8.16 8.45 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஐ 7.78 7.86 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ மற்ற டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா டெப்ட் எவ்வளோவில் இருக்குது, 0.19, பரவாயில்ல. கம்பெனியோட என்டர்பிரைசஸ் வேல்யூ 257 இருக்குது, 2,57,000 இருக்குது. ஓகே, 2,54 மார்க்கெட் கேபிட்டல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட என்டர்பிரைஸ் வேல்யூ கிட்ட தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு டெப்ட்டு பெட்டராக இருக்குது, பிஇ ரேஷியோ பெட்டராக இருக்குது, ROE பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய ஹோல்டிங்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க.
4th லார்ஜஸ்ட் இந்தியன் பிளேயர் ஐடி சர்வீசஸில் அப்படின்றப்போ இது வந்து ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி தான், லார்ஜ் கேப் கம்பெனியில் இருக்குது. இதுதான் டேட்டா. ஓகே, இதில் எதுவும் நெகட்டிவாக நம்ம கண்ணுக்கு வந்து இது வரைக்கும் தெரியல. இன்ஸ்டியூஷன்ஸும் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட ஹை பார்த்தீங்கன்னா 325 போயிருக்கு 1 இயரில், 225 வந்து லோ போயிருக்கு. இப்போ 243 இருக்குது. லோ ப்ரைஸில் தான் வந்து இப்போ வரைக்கும் ப்ளே ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிஜி பவரை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி வந்து 26.9% தான் இன்ஸ்டியூஷன்ஸ் ஹோல்டிங்கில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 29.27% வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை. ஓகேவா, அது வந்து எஃப்ஐஐ டிஐஐ ரெண்டுமே சேர்ந்தது. ஓகேவா, ரெண்டு பேருமே வந்து ஒன்று எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை டிஐஐ இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தே இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பங்குகள். இதில் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த இன்ஸ்டியூஷனல் ஃபண்டுக்கும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, உடனே நிறைய, ஏன்னா போன வாரம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு அந்த வீடியோஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க, நல்ல கண்டென்ட்னாங்க. பட் இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் போட்டவுடனே டவுட் வந்துடும். அப்போ மியூச்சுவல் ஃபண்டு வேறையா, இன்ஸ்டியூஷனல் ஃபண்டு வேறையா அப்படின்னு ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, மியூச்சுவல் ஃபண்டுன்றது நம்ம எப்போ வேணால் என்ட்ரி ஆகிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூஷனல்ஸ் ஃபண்டுன்னா கொஞ்சம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அதில். ஓகேவா, அதை வந்து நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நீங்களே கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும், மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் இன்ஸ்டியூஷனல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க, டேட்டா க்ளீனாக உங்களுக்கு கிடச்சிரும். யாராவது எடுத்துகிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை கேட்டு ஒருத்தர் லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது பார்த்திங்கன்னா 35.01% வந்து இருந்தது. இப்போ 37.35% வந்து இன்ஸ்டியூஷனல் ஷேர் ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸை போயிட்டு நம்ம பார்த்துருவோம். இப்போது இந்த கம்பெனியை பொறுத்தளவில் மார்க்கெட் கேபிட்டல் 1,13,000 கோடி அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸ்டாக் பிஇ ரேஷியோ 114. ஸோ 50க்கு மேலே பிஇ ரேஷியோ இருந்தாலே, அது நம்ம 30க்கு மேலே இருந்தாலே கொஞ்சம் தான் பெட்டர்னுவாங்க, 50க்கு மேலே இருந்தால் சுத்தம். இது 114 இருக்குது பிஇ ரேஷியோ. ஸோ பிஇ ரேஷியோலாம் சரியாக வரல. அடுத்தது புக் வேல்யூவை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ். ஆர்ஓஇ மட்டும் எக்ஸலண்ட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆர்ஓஇ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காரணத்தினால தான் இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க போல், இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத்தும் காமிச்சிக்கிட்டு வர்றாங்க. ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் 56. ப்ரமோட்டர்ஸ் எதையுமே ப்ளச் பண்ணலை. டெப்ட்டு வந்து பெருசாக இல்லை, அதனால் ஓகே. எஃப்ஐஐ வந்து 0.35% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பயோட்ராஸ்கி ஸ்கோரில் வந்து 4 தான் இருக்குது. ஒரு 7, 8ன்னு இருந்தால் நல்லாயிருக்கும், பட் 4 தான் இருக்குது. ஓகே, இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, மெயின்டைன் ஹெல்த்தி டிவிடெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா, சிஜி பவரில். அப்போ இதில் மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறத விட இப்போ அந்த கம்பெனி நல்லா சம்பாதிக்குது, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா வேல்யூவேஷனை பொறுத்தவரை பிஇ ரேஷியோவில் அடி வாங்கிடுது, புக் வேல்யூவில் பார்த்திங்கன்னா அடி வாங்கிடுது. 25 வந்து 724 இருக்குது. இப்போ இதில் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெளிவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். ஓகேவா, ஸோ சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தடவையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் சேல்ஸ் 2,400, 2,500, 2,700, 2,800ன்னு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஏறுற கம்பெனியில் அந்த டேட்டா என்ன வச்சுருப்பாங்களோ அந்த டேட்டாவை இவங்க வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். 2022 ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் பாருங்கள், அப்படியே படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்கு இந்த கம்பெனி. சேல்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் படிப்படியாக முன்னேறி மேலே வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு மேலே வந்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறி வந்திருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் சேல்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஓகே, ஸோ பிஇ ரேஷியோவை இந்த இடத்துல வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் ஒதுக்கி வச்சுருக்காங்க. மற்ற டேட்டாலாம் ஆர்ஓஇலாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றனால இதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்ஸ்டியூஷனல் ஷேர் ஹோல்டிங் வந்து 35.01 37.35க்கு மாறி இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கடுத்த கம்பெனி இன்டர் குளோப் ஏவியேஷன். இது வந்து 51.4 53.1% ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஹெவி ரெயினுங்க, உங்களுக்கு இடி சத்தெல்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன், மைக்கில் பயங்கரமாக இருக்குது. ஓகே, நான் வந்து இப்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன்.
ஓகேவா? இப்போ நான் வந்து 2 ஸ்டாக் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம், நம்ம டேட்டா எடுக்கிறோன்றத காமிச்சிட்டேன். எல்லா ஸ்டாக்குமே நீங்களே டேட்டா காமிச்சிருங்க சார் அப்படின்னா, நான் காமிக்கிறதுக்கு ரெடி. ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? ஆனா நான் வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருவீங்க இந்த ஸ்டாக்ஸோடைய டேட்டாவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். இல்லை சார் நீங்களே எவ்வளோ டைம் ஆனாலும் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் சொல்கிறதுக்கு தாராளமாக ரெடியாக இருக்கேன். ஓகேவா? அடுத்த வீடியோலேருந்து நான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கையும் தெளிவாக வந்து நம்ம டேட்டா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்டட்னு போட்டால், இல்லைன்னா நான் போட மாட்டேன். இந்த மாதிரி டைட்டில் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? இப்போ இன்டர்குளோப் ஏவியேஷன் அந்த 2 ஸ்டாக் நம்ம பார்த்தோம்ல, அதுதான் சாம்பிள் விப்ரோ, சிஜி பவர். அதே மாதிரி இன்டர்குளோப் ஏவியேஷன் 51.4லேருந்து 53.1 ஆயிருக்கு. வருண் பிவரேஜஸ் 32.37லேருந்து 33.72க்கு இன்ஸ்டியூஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் வந்து 45.93லேருந்து 46.93க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல் 43.49லேருந்து 44.39க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் வந்து 52.07லேருந்து 52.67க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா வந்து 27.14லேருந்து 27.72 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்னோடய ரேடாரில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா வச்சுருக்கிறேன். அப்போ எனக்கு இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் காமிக்கிற விஷயம் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேட்டா பிக் பண்ணுவேங்க. என்னுடைய ஸ்டைலில் வந்து எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ண டேட்டா மட்டும் எடுப்பேன். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா, எஃப்ஐஐ மட்டும் இல்லை டிஐஐயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, எஃப்ஐஐ மட்டும் ரன் பண்ணாமல் டிஐஐயும் சேர்த்து ரன் பண்ணுங்கள். ரெண்டுத்துலேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்து அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம எஃப்ஐஐ இன்க்ரீஸ்டு டேட்டா பார்ப்போம். இனிமேல் என்ன பண்ணணும், எஃப்ஐஐ டிஐஐ 2 பேருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த ஸ்டாக் நம்ம ரேடார்லேயும் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஸ்டாக் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியான்னு பார்க்கணும். அந்த ஸ்டாக்கில் ஜென்ரல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அடுத்த முடிவுக்கு வந்து போகலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டியூஷன் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து மன்னிக்கவுங்க, இந்த சிஜி பவரை முன்னாடி வச்சுட்டே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்தாங்க இப்போ அப்படியே காமிச்சிடுறேன். பேங்க் ஆஃப் பரோடா, டாக்டர் ரெட்டி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், வருண் பிவரேஜஸ், இன்டர்குளோப் ஏவியேஷன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சிஜி பவர், விப்ரோ. ஓகேவா? இந்த டேட்டாவை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு உதவி செய்யணும் அல்லது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வேறு எங்கேயாவது அக்கௌண்ட் ஓப்பன் வச்சிருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க என்னோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி இன்னொரு அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்னுடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதனால் என்ன பயன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும்ல? ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹20 வந்து ப்ரோக்கரேஜ் போடுவாங்க. அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ₹2 வந்து எங்களை மாதிரி ரெஃபரல் ஏஜென்ட்டுக்கு கொடுப்பாங்க. சில நேரங்களில் ₹4 கொடுப்பாங்க. அது வந்து வேரியேஷன் வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த 10%ன்றது கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ₹20 உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போகிறாங்கன்னா எனக்கு ₹2 கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த ரெஃபரல் இன்கமுடைய பெனிஃபிட்ஸ். ஏன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் பயனுள்ளது இருந்ததுன்னா நீங்கள் லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ரேடாரில் இதில் எந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்களும் இன்ஸ்டியூஷனும் ஒரே மாதிரி இருக்கீங்களா, ஒரே லைனில் இருக்கீங்களான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.